வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பேக்கேஜஸ பத்தின ஒரு சில அப்டேட்டடான நியூஸ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்துட்டு புரியல அப்படின்னா கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் ரீப்ளை பண்றேன். ஸோ அப்படி இல்லைனாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கிறேன். அதுல நீங்க ஒன்லி வாட்ஸ்அப்ல மட்டும் மெசேஜ் பண்ணுங்க. நான் ரீப்ளை பண்றேன். சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஒரு சில பேர் கேட்கறது என்ன அப்படின்னா, "ப்ரோ நான் மாசம் ரூ. 200 ரீசார்ஜ் பண்றேன். ஆனா 15 நாள், 18 நாள் தான் வருது" அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ நான் எப்படி பேக்கேஜஸ நான் எந்த பேக்ல இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அது இல்லாம நான் பேக்கேஜ் எப்படி சேஞ்ச் பண்றது? நானே என்னுடைய மொபைல் நம்பர்ல இருந்து நான் மாசம் மாசம் ரூ. 200 தான் கட்டிட்டு இருக்கிறேன் ப்ரோ. ஏதாவது இதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு 6 மாசம், 1 வருஷம் புது கனெக்ஷன் வாங்கி முடிஞ்சு ஃபர்ஸ்ட் மாசம் நீங்க ரீசார்ஜ் பண்ணுனீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மாசம் பார்த்தீங்கன்னா, நார்மலா எல்லா டிடிஹெச்லயும் இருக்கிற மாரி ரூ. 199 உங்களுக்கு போகாது. அவங்க என்ன பேக் ஆக்டிவேஷன் பண்ணாங்களோ உங்களுக்கு 6 மாசம், 1 வருஷம் அந்த பேக்ல இருந்தா காசு போயிட்டுருக்கும். அத நீங்க ரீசார்ஜ் பண்ணுன உடனே நீங்க பேக்க சேஞ்ச் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு மந்த்லி ரூ. 200 போகும். ஸோ இதெல்லாம் எப்படி எப்படி பண்றது அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு டிடிஹெச் புது கனெக்ஷன் வாங்குறீங்க அப்படின்னா, எந்த அதாவது சன் டைரக்ட்ட தவிர இப்ப நான் இந்த வீடியோல சொல்றது பார்த்தீங்கன்னா, சன் டைரக்ட்க்கு பொருந்தாது. ஏன்னா சன் டைரக்ட்ட பொறுத்தளவுக்கு அவங்க அக்யூரேட்டான ரீசார்ஜ் வச்சிருப்பாங்க. அதாவது இப்ப ரூ. 199 பண்ணா மட்டும் தான் அந்த தமிழ் டிபி 1 பேக் உங்களுக்கு ஆக்டிவேஷனே ஆகும். இல்லைன்னா பேக் வந்து எஃப்டிஏ பேக்ல சேஞ்ச் ஆயிரும். அதனால சன் டைரக்ட்ட தவிர தான் அதாவது வீடியோகான், டிஷ் டிவி, டாடா ஸ்கை, ஏர்டெல். ஸோ இதுக்கு தான் நான் சொல்றது எல்லாமே பொருந்து. சன் டைரக்ட் பொருந்தாது. மேக்ஸிமம் இப்ப ஏர்டெல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு 6 மாசம், 1 வருஷம் நியூ கனெக்ஷன் வாங்கி முடிஞ்சுச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மாசம் நீங்க ரீசார்ஜ் பண்ணும்பொழுது, உங்களுக்கு மாசம் ரூ. 199 பேக்ல இருக்காது. அதாவது ரூ. 268 பேக்ல தான் உங்களுக்கு இருக்கும். நீங்க தான் ரீசார்ஜ் பண்ணுன உடனே சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க என்ன பேக் ஆக்டிவேஷன் பண்ணாங்களோ, அந்த பேக்ல தான் இருக்கும். அது சேஞ்சஸ் ஆகாது. ஸோ ஏர்டெல்ல பொறுத்தளவுக்கு எப்படி நம்ம பேக் சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து டாடா ஸ்கைக்கு இதே மாரி தான். நீங்க நியூ கனெக்ஷன் வாங்கி முடிஞ்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மாசம் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா, பேசிக்கா ரூ. 230லிருந்து ரூ. 250 பேக்கேஜுக்குள்ள உட்காரும். உங்களுக்கு எஸ்டி பேக்கேஜ். இதே இது டாடா ஸ்கைல நீங்க ஹெச்டி போட்டிருந்தீங்கன்னா, ரூ. 368 பேக்ல உட்காரும். ஸோ இதெல்லாம் எனக்கு சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா, கமெண்ட் பண்ணாங்க. அதாவது வாட்ஸ்அப்ல இந்த மாரி சொல்லி நான் பேக்கேஜ் சேஞ்ச் பண்ணி விட்டுருக்கிறேன். அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வீடியோகான்ல எப்படி பேக்கேஜ் இருக்கும் அப்படின்னா, வீடியோகான்லயும் டாடா ஸ்கை மாரி தான் 230லிருந்து 250க்குள்ள ஏதாவது ஒரு எஸ்டி பேக்கேஜ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். நியூ கனெக்ஷன் போட்டு முடிஞ்சதுக்கப்புறம். அடுத்து வீடியோகான் ஹெச்டி பேக் பார்த்தீங்கன்னா, ரூ. 320க்கு மேல போகும். ஸோ எனக்கு அப்ராக்ஸிமேட்டா தெரியல. டாடா ஸ்கை பார்த்தீங்கன்னா, ரூ. 368 இருக்கும். ஸோ ஏர்டெல் மட்டும் தான் ஸ்டார்ட்டிங் பேக்கேஜ் ரூ. 299 இருக்குது ஹெச்டி. அதாவது தமிழ் சேனல் எல்லாம் இருக்கிற ஹெச்டி சேனல் எல்லாமே வந்துரும். இன்ஃபோடெயின்மென்ட்ல பார்த்தீங்கன்னா, நேட் ஜியோ வேர்ல்டு வரும். அடுத்து ஸ்போர்ட்ஸ்ல ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 2 ஹெச்டி மட்டும் வரும். ஸோ அடுத்து இந்த பேக்கேஜ்லாம் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஏர்டெலுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் டிஸ்ப்ளேல கோடு நம்பர் குடுத்துருக்கிறேன். ஸோ இத நீங்க யூஸ் பண்ணி உங்க ரிஜிஸ்டர் பண்ண ஏர்டெல் மொபைல் நம்பர்லேருந்து ஆடுன்னு டைப் பண்ணி, ஸோ இப்ப நான் குடுத்துருக்க ஒரு கோடு நம்பர ஒரு ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணி 54325க்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க. உங்க ரிஜிஸ்டர் பண்ணுன ஏர்டெல் நம்பர்லேருந்து. ஸோ நீங்க கேட்கலாம் மை ஏர்டெல்ல பண்ணலாமா அப்படின்னு. ஸோ மை ஏர்டெல்ல பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா மை ஏர்டெல்ல பண்ணும்போது ஒரு சில கன்ஃப்யூஷன் வரும். அதனால நீங்க மை ஏர்டெல்ல பண்ண வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மேக்ஸிமம் நீங்க ரீசார்ஜ் பண்றக்கூடிய கடையில சொல்லுங்க. ஸோ 1 மந்த் அர்பன் பேக் அதாவது ரூ. 199 பேக் எங்களுக்கு சேஞ்ச் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்படி இல்லைனாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கேன். நானே சேஞ்ச் பண்ணி விடலாம். ஸோ நீங்க என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்து நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். ப்ரோ நீங்க இமேஜ்ல ரூ. 185க்கு ஒரு ஏர்டெல் பேக் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, ஆமா. ஸோ இந்த பேக்லாம் முன்னாடி இருந்தே குடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப அதிக ஏர்டெல் கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா 168, 185 அதாவது தமிழ்நாடு எஸ்எஸ்பி பேக் அப்படிம்பாங்க. அடுத்து ஹெச்டி ஆக்டிவேஷன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பண்ணலாம். அது எப்படின்னா ஒரு சில டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட பண்ணலாம். அது எப்படின்னா, நீங்க உங்க ஏர்டெல் ஐடிய ஒரு 15 நாள்ல இருந்து 20 நாள் வரைக்கும் ரீசார்ஜ் பண்ணாம விட்டுருங்க. ஸோ அவங்களே கால் பண்ணுவாங்க. இப்ப லாக்டவுன் பீரியட்ல எனக்கெல்லாம் கால் பண்ணியிருக்கிறாங்க. என்னுடைய ஏர்டெல் ஐடி 2 ஐடி இருக்கு. ஸோ அதுக்கு கால் பண்ணி இப்படி சொன்னாங்க. அதனால தான் நான் வீடியோல சொல்றேன். அவங்க கால் பண்ணி சொன்னா மட்டும் தான் நம்மளால ஆக்டிவேஷன் பண்ண முடியும். ஸோ அவங்க ஒரு அக்யூரேட்டான அமௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா, இப்ப 168க்கு ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா, அந்த பேக் உட்காந்துரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா, 1 மாசம் வேலிடிட்டியோட தான் எனக்கு குடுத்தாங்க. ஸோ நீங்க ஒரு சில நேரங்கள்ல ரெக்வெஸ்ட் பண்ணி கேளுங்க. லைஃப் டைம் இந்த மாரி 6 மந்த், 1 இயர் குடுங்க அப்படின்னு கேளுங்க. உங்களுக்கு அது குடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த பேக் இப்ப குடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. 168, 185 நிப்பாட்டல. ஆனா முன்னாடி நம்ம கோடு யூஸ் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ற மாரி இருந்துச்சு. இப்ப அந்த கோடு இன்வேலிட் ஒர்க் ஆகுறதில்ல. ஸோ அவங்க கம்பெனி சைட்ல இருந்து ஆக்டிவேஷன் பண்ற டீம்ல இருந்து கூப்பிட்டால் மட்டுமே நமக்கு ஆக்டிவேஷன் ஆகும். அது பார்த்தீங்கன்னா, இந்த 15 நாள், 20 நாள் ரீசார்ஜ் பண்ணாம விட்டுருங்க. மேக்ஸிமம் ஆக்டிவேஷன் ஆகறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு.
ஸோ நெக்ஸ்ட் ஸ்கை பத்தி பார்க்கலாம். டாடா ஸ்கைல பார்த்தீங்கன்னா, 230லேருந்து 250க்குள்ள ஏதாவது பேக்கேஜ் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நீங்க அதிக சேனல் பார்க்குறேன் ப்ரோ, எனக்கு இந்த காஸ்ட் தான் வருது அப்படின்னா விட்டுருங்க. நான் ரூ. 199க்கு மாத்தணும் அப்படின்னா, ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். டாடா ஸ்கை ஆப்ப பயன்படுத்தி நம்ம எப்படி 199 பிளான் ஆக்டிவேஷன் பண்றது. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கிறேன். நீங்க செக் பண்ணிக்கங்க. லைவா ஒரு டெமோ காமிச்சிருப்பேன். ஸோ அந்த இதுல பார்த்தீங்கன்னா 2 பேக் இருக்கு டாடா ஸ்கைல. ரூ. 199 அதாவது தமிழ் லைட் பேக் இருக்கு, தமிழ் லைட் நியூன்னு இருக்கு. தமிழ் லைட் நியூ மாத்திக்கங்க. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த தமிழ் லைட் நியூல பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் சேனல் எக்ஸ்ட்ரா வரும். ஒரு அனிமல் சேனல்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ ரூ. 199க்கு உங்களுக்கு வராத சேனல், கவர் ஆகாத சேனல் அப்படின்னா என்னன்னா, ராஜ் குரூப் கவர் ஆகாது, மெகா குரூப் கவர் ஆகாது, ஜெயா குரூப் கவர் ஆகாது. ஸோ இது 3மே நீங்க ஆக்டிவேஷன் பண்ணிக்கங்க. ஒரு ரூ. 15 ரூ. 17 தான் வரும். அதாவது ராஜ் குரூப் பார்த்தீங்கன்னா ரூ. 5.77 வரும். மெகா குரூப் பார்த்தீங்கன்னா ரூ. 4.65 வருது. ஜெயா குரூப் பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 7 வரும். ஸோ டோட்டலா கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு 15 டூ 18க்குள்ள வரும். நீங்க ஆக்டிவேஷன் பண்ணிக்கங்க. மொத்தம் 3 பேக்கையுமே. உங்களுக்கு டாடா ஸ்கைல எல்லா சேனலும் வந்த மாரி இருக்கும். ஸோ ஒரு 220க்குள்ளேயே. ஸோ இந்த மாரி ஆக்டிவேஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு பிரச்சனை இல்ல டாடா ஸ்கைல. தேவையில்லாத காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, செலவாறத நம்ம தடுக்கலாம். 260க்கு மேல போறது வேஸ்ட்டா போகும். நம்ம வந்து இந்த மாரி மாத்திக்கும் பொழுது நமக்கு மாசம் 200 230க்கு ரீசார்ஜ் பண்ணா எல்லா சேனலும் வந்துரும் டாடா ஸ்கை பொறுத்தளவுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வீடியோகான பத்தி பார்க்கலாம். வீடியோகான்ல பார்த்தீங்கன்னா, ரூ. 169க்கு ஒரு பேக் இருக்கு. அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அ அந்த பேக் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னா, ஸோ ஒன்லி பார்த்தீங்கன்னா, நீங்க கஸ்டமர் சைட்ல இருந்து தான் கான்டாக்ட் பண்ற மாரி இருக்கும். வீடியோகான் ஆப்ல பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒர்க் ஆகுறது இல்ல. ஸோ அந்த ஆப்ப பத்தி கூட நான் வரக்கூடிய வீடியோக்குள்ள ரிவ்யூ பண்றேன். அப்படி இல்லைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கிறேன். கீழ கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணி தரேன். கஸ்டமர் கேர் நம்பரும் தந்திருக்கேன். நீங்க மேக்ஸிமம் கூப்பிட்டு ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். ஆனா மேக்ஸிமம் வீடியோகான் கஸ்டமருக்கு எல்லாமே ஆ ரூ. 169 பேக்ல தான் இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னா, அது வேற பேக்ல இருந்துச்சு அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ அடுத்து வீடியோகான பொறுத்தளவுக்கு ரூ. 169 பேக்ல இப்ப ஜி3 பார்த்தீங்கன்னா, ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியிலிருந்து. அடுத்து ராஜ் நெட்வொர்க் வராது. ராஜ் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ரூ. 5 வரும். அது தனியா நீங்க ஆக்டிவேஷன் பண்ணிக்கங்க. ஒரு ரூ. 175க்குள்ள எல்லா சேனலும் வீடியோகான்ல பார்த்த மாரி இருக்கும். ஸோ இது மாரி நீங்க பிளான் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கு. எல்லா சேனலும் கிடைச்ச மாரி இருக்கும். ஸோ ஏர்டெல்ல பொறுத்தளவுக்கு ரூ. 199 பேக் பார்த்தீங்கன்னா, என்னென்ன சேனல்ஸ் வராது அப்படின்னா, மெகா டிவி, டிஸ்கவரி தமிழ் மட்டும் தான் வராது. மெகா டிவி பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 4 வரும். டிஸ்கவரி தமிழ் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 4.72 வரும். டிஸ்கவரிக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பேக் இருக்கு. அதாவது ரூ. 8.26க்கு ஒரு 6 சேனல் கவர் ஆகுது. அதாவது டிஸ்கவரி தமிழ், ஹீரோ ஸ்போர்ட்ஸ், அனிமல் பிளானட், ஸோ இன்னும் டிஎல்சி ஒரு ஒரு ஸோ இந்த பேக் ஆக்டிவேஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 5 சேனல் வந்த மாரி இருக்கும். ஸோ இந்த மாரி ஆக்டிவேஷன் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எல்லா டிடிஹெச்லயும் ரூ. 199க்கே மேக்ஸிமம் எல்லா சேனலும் நம்ம பார்த்த மாரி இருக்கும். ஸோ ஆனா நீங்க நியூ கனெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொன்ன மாரி மறக்காம ரீசார்ஜ் பண்ணுன உடனே பிளான் மாத்திருங்க. இல்லைன்னா உங்களுக்கு மாசம் 200லேருந்து 300 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு போட்ட உடனே 10, 15 நாள்ல ரீசார்ஜ் முடிஞ்ச மாரி தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன பிரஸ் பண்ணீங்கன்னா, ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும். அத கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஸோ மேக்ஸிமம் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு பாசிட்டிவ், நெகட்டிவ் கமெண்ட் தான் அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு எனக்கு மோட்டிவா இருக்கும். நன்றி நண்பர்களே.